விஜய் நடித்த லவ் டுடே படத்தில் சுவலட்சுமியை தனக்கு ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு விஜய் தன்னோட அப்பா ரகுவரன் கிட்ட சொல்கிறப்போ, அன்பு அடக்கம் அறிவு அழகு பொண்ணுங்க கிட்ட இதில் ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காதுப்பா, இதெல்லாம் சேர்த்து இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட திமிரு இருக்கும்பா, ஆனால் அது அத்தனையும் இருந்தும் என் சந்தியா அமைதியாக தான்ப்பா இருக்கா, அதனால தான்ப்பா என்னால் அவளை மறக்க முடியல அப்படின்னு ஒரு டைலாக் சொல்வார். இந்த படம் வெளிவந்தது என்னவோ 1997 ஓகேயா. இப்போ அப்படியே 2010க்கு வருவோம். பின்னே தாண்டி வருவாயான்ற படத்தில் சிம்பு ஒரு கேள்வியாக ஒரு டைலாக் சொல்வார். என்ன அப்படின்னா, உலகத்தில் எத்தனையோ பொண்ணுங்க இருந்தும் நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. இதுக்கு அப்படியே நம்ம விஜய் சொன்ன டைலாக்கை எடுத்து பதிலாக போட்டால் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா ஜெஸ்ஸியுமே அன்பு அடக்கம் அறிவு அழகு எல்லாம் இருந்தும் அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் கூடவே இன்னொரு விஷயமும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். என்ன அப்படின்னா, அதுதான் சைக்கோத்தனம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 2 ஹீரோயின்ஸுமே ஒரு கட்டத்தில் சைக்கோ மாதிரி தான் நடந்துப்பாங்க. லவ் டுடே படத்தில் சந்தியா ஆரம்பத்துலேருந்தே கணேஷை லவ் பண்ணலைன்னு சொல்லிகிட்டே இருந்து கடைசியில் உன் மேலே லவ் வந்துடுச்சு அப்படின்னு போய் நிற்பாங்க. ஆனால் இந்த ஜெஸ்ஸி இருக்காங்களே, இந்த ஜெஸ்ஸி என்ன அப்படின்னா, கார்த்திகை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஜெஸ்ஸின்ற கேரக்டரும் லவ் டுடே படத்தில் வர சந்தியான்ற கேரக்டரும் மிஸ்கின் பட டைட்டில் மாதிரி சைக்கோ தான். இவங்க 2 பேரும் இல்லாமல் வேறு ஏதாவது ஹீரோயின்ஸ் இந்த மாதிரி சைக்கோத்தனமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.